நான் உங்க ஃபன் பஸ் சரவணகுமார். எங்க திருச்சிய சேர்ந்த 2 பேஜ் தான் நான் வந்து இன்டர்வியூ பண்ண போறேன். ஸ்பெஷல் டிக்கெட் குடுத்திருந்தேன். ஃபன் பஸ்ஸும் திருச்சி தான். இவங்களும் திருச்சி தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, வாசன் விசுவல்ஸ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இம்ரான் சைவியூ. இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க கரண்ட் கம்பி. கரண்ட் கம்பி என்னாச்சு? ஃபியூஸ் போயிருச்சு ப்ரோ. வேற ஒண்ணும் இல்ல. வேற ஒண்ணும் இல்ல. ஆமா. அதனால தனியா ஆரம்பிச்சு இம்ரான்ஸ் ஐவியூன்ட்டு, அதாவது மக்கள் சப்போர்ட் இருக்கறனால தனியாவே என் பேர்லயே இம்ரான்ஸ் ஐவியூன்னு ஆரம்பிச்சு, இல்ல அதுல ரன் ஆயிட்டு இருக்கு இப்போ சேனல். இவங்க வாசன் விசுவல் பேஜும் நீங்க பார்த்திருப்பீங்க. இம்ரான் சைவியும் பார்த்திருப்பீங்க. அவங்கள பத்தி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இவங்கள பத்தி நம்ம நெறையா தெரிஞ்சுக்குவோம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? உங்களோட காலேஜ் லைஃப் எப்படி இதெல்லாம் வந்தீங்கன்னு கொஞ்சம் உங்களுடைய மக்களுக்கு சொல்லுங்க. ஓகே. என் பேர் இம்ரான் பாஷா. நான் வந்து பிகாம், எம்காம், எம்பிஏ படிச்சிருக்கேன். இவ்வளோ படிச்சுட்டு வேலைக்கு போகாம இது பண்ணிட்டு இருக்கேன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்னால தான். வேலை போயிட்டு இருந்தேன். ஒரு மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு என்பிஎஃப்சில. இப்போ இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தனால நம்ம வந்து ஃபுட் வ்ளாகிங், ப்ராடக்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றது அது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. இந்த இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லி ஆனா நீங்க சார்ஜஸ் வாங்குறீங்களே. சார்ஜஸ் வாங்கினா இப்போ நான் இப்போ எனக்கு யார் சோறு போடுவா? எனக்கு பையன் இருக்கான், என் ஒய்ஃப் இருக்காங்க, அம்மா, அப்பா, மாமனார், மாமியார் எல்லாம் இருக்காங்க. நீங்க எனக்கு சேலரி தரீங்களா? சரி நம்ம வந்து வாசன் அவர்கிட்ட போயிருவோம். இவர் பேர் வந்து சபரி வாசன். நானே இவர் பேரை வந்து சொல்லிடுறேன். வாங்க இவர்கிட்ட நம்ம ஆரம்பிப்போம். இவர் வந்து கொஞ்சம் ஏடா கூடமா பேசுறாரு. நான் அவர்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேன். வணக்கம் வணக்கம் ப்ரோ. என் பேர் சபரி வாசன். நான் வந்து மெக்கானிக் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒர்க் பண்ணிட்டு ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இது ரொம்ப நாள் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ரைட், ஓகே ப்ரோ. அதுதான் எனக்கு பார்த்தீங்கன்னா என் பேர் சபரி வாசன். நான் வந்து மெக்கானிக் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். 2019 பாஸ் அவுட் பண்ணிட்டு முடிச்சிட்டேன் நான். 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 4 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா vlog பண்ணிட்டு இருக்கேன். ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். இன்ட்ரெஸ்ட்னா நீங்க அதை அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்காதீங்க. ஸோ எனக்கு கேமரா ஹேண்டில் பண்ண பிடிக்கும். அந்த ஹேண்டில் பண்றதை வந்து நான் அப்படியே நான் அது வரணுன்றக்காக vlog பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. அது வந்து மக்களுக்கு யூஸ் பண்றதுக்காக ஃபுட், ப்ராடக்ட், லைஃப் ஸ்டைல் இது வந்து மக்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன் ஃபுல்லாவே. நீங்க படிச்ச கல்லூரி? பாவேந்தர் பாரதாசன் மாத்தூர் காலேஜ் ப்ரோ. மாத்தூர். ஆமா. உங்களோட காலேஜ் லைஃப் எல்லாம் பத்தி சொல்லுங்க. காலேஜ் லைஃப்யா எங்க படிச்சோம்? ஃபுல்லா கல்ச்சூர்ல இருந்தேன். என் உடம்பு பார்த்தா தெரியாது. நான் ஒரு டான்ஸர்னா. டான்ஸு, மிமிக்ரி பண்ணுவேன். அதாவது ரொம்பலாம் இல்லை, 2-3 வாய்ஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுவேன். என் வாய்ஸ்லயே, வேற வாய்ஸும் இல்லை. இந்த மாதிரி கல்ச்சுரல்ல போனேன். நான் நல்லா படிப்பேன். படிப்புலலாம் ஒன்றும் இல்லை, நல்லா படிப்பேன். திருச்சி டிவிஎஸ் டோல்கேட்ல ஜமால் முகமது காலேஜ் தான் படித்தேன். ஆமா. இப்ப இருக்கிற காலேஜ் இப்ப படிக்கிறாங்களா பசங்க, அவங்களுக்குலாம் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பண்ணுங்க. அதாவது நான் பிகாம் தான் படித்தேன், நான் பேங்க்கு தான் வேலைக்கு போவேன், இல்லை நான் வந்து ஐஏஎஸ் படிப்பேன் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படிங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், நான் ஐஏஎஸ் ஆயிடுவேன், இல்லை நான் பேங்க்கு போயிடுவேன் நினச்சின்னா அந்த மாதிரி எடுத்து படிங்க. இல்லையா விஸ்காம்லாம் இருக்கு நமக்கு அந்த ஃபீல்டு. ஆனால் நான் விஸ்காம் படிக்கலை. நீ வந்து அப்படியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க காலேஜ் முடிச்சோன்னே வேலைக்கு போனீங்களா சபரிவாசன்? போனேன் சார், கண்டிப்பா போனேன் நானு. ஆமா. ஏன் அப்படியே வேலை செட் ஆகலையா? செட் ஆகலன்னு இல்லை, வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். வேலையை விட்டுட்டு வரணும்லாம் இல்லை. ஸோ அது வந்து இது ஒரு ட்ராக்காக ஆரம்பிச்சாச்சு. ஸோ அங்கேயே இருந்துட்டு இங்கேயே இருந்து பண்ண முடியாது எதுவுமே நம்ம. ஸோ ஒரு ட்ராக்கை பிடிச்சோம், அந்த ட்ராக்கை பிடிச்சி போயிட்டே இருக்கோம். ஸோ அப்படியே போயிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் வீட்டுல வந்து எப்படி இருந்தாலும் சாப்பாடு போட்டுருவாங்கன்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. இல்லை, அப்படி போட்டுருவாங்கலாம் இல்லை. இதுலயே நம்ம ஏர்ன் பண்றோம்ல. ஸோ சும்மா இல்லை, நம்ம ஒன்றும் இப்போ போய் நம்ம ட்ராக்கை போறோம்னா ட்ராக்ல ட்ரெயின் போயிட்டே தான் இருக்கும். ஆக்சிடென்ட்லாம் ஆகிடாது இல்லை. ஸோ ஏர்னிங் வருது. ஸோ அந்த ட்ராக்ல போயிட்டு இருக்கோம் அப்படியே நம்ம. சபரி வீட்டுல கேட்டுக்கோங்க. நான் வந்து சம்பாதிக்கிறதுனால தான் எங்க வீடு வந்து இப்ப சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. அதனால சபரி வீட்டுல அப்படிதானே சபரி? இல்லாட்டி சாப்பாடு போட மாட்டாங்களா? அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க டெய்லியுமே. டெய்லி 3 சாப்பிட்டு இருக்கேன் நான். உங்க பங்கு ஸோ ஆமா, என் பங்கு அதுல இருக்கு. அப்ப உங்க பங்கு இல்லாட்டி வீட்டுல போட மாட்டாங்க அப்படிதானே சொல்றாதீங்க. அப்படிலாம் கிடையாது ப்ரோ. எந்த வீட்லயும் போட மாட்டாங்க. எந்த வீட்லயும் போடாம இருக்க மாட்டாங்க. எல்லா வீட்லயும் போடுவாங்க. சரி, உங்க வீட்லயும் அப்படிதான் போடுவாங்க. எல்லா வீட்லயும் அப்படிதான். 2 பேருமே ஏடா கூடமாவே பேசுறாங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம கிட்டயே வராங்க. நீங்க கேட்கறதுக்கு பதில் சொல்றோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இந்த ஃபன் பஸ் வந்து ஃபன் தான் பஸ். ஃபன் பஸ் தான். நம்ம கொஞ்சம் பஸ் போகும்போது பிரேக் ஆக தான் செய்யும் அப்பப்ப. நீங்க அப்பப்போ ஸ்டாப் போடணும், விசில் அடிச்சு. ஸ்டாப் போட்டுருவோம். போடுங்க. பிரேக். பிரேக் இல்லையா? ஓகே ஓகே, அப்ப பேசு. கண்டினியூ. நோ பிரேக், ஓகே, நோ கட். ஓகே ரைட். இப்போ நீங்க நிறைய இந்த ஃபுட்லாம் பண்ண போறீங்களா ஊருக்குலாம்? அதுக்கான செலவுகள்லாம் எப்படி மேனேஜ்மெண்ட் ஆகுது? இதுல உங்களுக்கு இன்கம் நல்லா வருதா? மந்த்லி ஒரு 1 lakh வந்து ரீச் ஆகுதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க பேசினப்ப. 1 lakh போதுமா? நீங்க என்கிட்ட பேசல, நீங்க வேற யார்கிட்டயும் பேசிருக்கீங்க. 1 lakh நான் கண்ணால பார்த்தது கூட இல்ல. வருது, அதாவது ஃபேமிலி ரன் அவுட் பண்ற மாதிரி வருது. அதுலயே வச்சுட்டு நம்ம வெளியே எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் வெளியூர்லாம் பண்ற அளவுக்குலாம் இன்னும் வளரல. இப்பதான் ஆரம்பிச்சு ஒரு 1.5 மாசம் ஆச்சு. மக்கள் சப்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு மேல நோண்டாதீங்க, இதை விட்டு கேளுங்க.
இந்த சபரி தான் உங்களுக்கு எல்லாம் வலது கை இடது கை எல்லாமே இல்ல, சபரி அவர் தான். அவர் நல்லா சப்போர்ட் பண்றாரு. திருச்சியில எல்லா விளாகர்ஸும் நல்லா சப்போர்ட் பண்றாங்க. இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்றாரு. Okay. வாசன், ஆமா. இவரோட நீங்க சேர்ந்து என்ன மாதிரி விஷயங்களை கத்துக்கிட்டீங்க, என்ன மாதிரி கொடுமைகளை அனுபவிச்சீங்க, அதை சொல்லுங்க. எல்லாமே கத்துக்கிட்டேன் ப்ரோ. குடும்பம்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வெளியே பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்ப சில பேரோட வயிற்றுச்சல் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் கிடையாது ப்ரோ. நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு போறோம்னா அவங்களோட லைன்ல போயிட்டு இருக்கோம். ட்ராக்ல போயிட்டோம்னா அவங்க ஆல்ரெடி ட்ராக் பண்ண லைன்ல போயிருக்காங்க. ஸோ அவங்க ட்ராக்ல போயிட்டு இருக்கோம். ஸோ இது நம்ம வந்து பாசிட்டிவா எடுத்துக்கணும். நீங்க வந்து எதையுமே நம்ம எப்பயும் எடுத்துக்க முடியாது. அவங்க நம்ம சப்போர்ட் பண்றாங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம் இப்போ வரைக்குமே. எல்லாத்துக்கும் அதாவது எல்லாமே ஒரு லேர்னிங் தான். இப்ப எனக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரியாம இருக்கும், இல்ல அவருக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியாம இருக்கும். நாங்க 2 பேரும் சேர்ந்து போறதுனால 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம். இது மட்டும் இல்லாம நம்ம இங்கே மட்டும் இல்ல ப்ரோ. எல்லாருமே நம்ம திருச்சியில் இருக்கிற vloggers பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்க ஃபுட் பண்றாங்க, ஒருத்தர் ப்ராடக்ட் பண்றாங்க, இன்னொருத்தர் லைஃப் ஸ்டைல் பண்றாங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் நமக்கு. ஸோ நீங்க அதே மாதிரி ஒரு பிசினஸ் ஆரம்பிங்க வச்சுக்கோங்களேன், சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்ன வரைக்குமே. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி நீங்க வந்து பேமெண்ட் வாங்கி சொன்னீங்கன்னா, நான் வந்து எல்லா இடத்துக்கும் பேமெண்ட் வாங்குறது இல்ல. யார்கிட்ட இருக்கோ கேட்டு உங்களால எவ்வளவு முடியுமோ கொடுங்க. எனக்கு பிசினஸ் ப்ராஃபிட் ஏர்ன் பண்றவங்கள்ட்ட நீங்க வாங்கலாம். கண்டிப்பா. நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் அவங்கள்ட்ட போயிட்டுலாம் நம்ம வந்து பேமெண்ட் கொடுங்க அப்படிலாம் இல்ல. அதெல்லாம் நான் சாப்பிட்டு நானே பேமெண்ட் கொடுத்துட்டு வந்துருவேன். அது இப்ப திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா பிகைன் விஷயம் தான் அடுத்த திருச்சியோட பிக்கஸ்ட் ஒரு பேஜ்ங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க. அடுத்ததெல்லாம் இல்ல, எப்பயுமே அவர் தான். ஒருவேளை என்னன்னா எனக்கு ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா அவரே இல்ல 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 உங்களோட ஃப்ரெண்ட் அவரு. அதனால கண்டிப்பா கண்டிப்பா இல்ல, எல்லாமே நல்லா சப்போர்ட் தான். அவரு நல்லா சப்போர்ட் பண்ண நமக்குலாம். இல்ல பிகஸ்ட் பேஜ் எப்பயுமே ப்ரோ. இப்ப இல்ல, எப்பயுமே அவர் தான். எப்பயுமே ஆமா. திருச்சியில எப்பயுமே வந்து அவர் தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. பிகைன் விஷயம் அவர்களே கேட்டுக்கோங்க. சரி, இவங்களை பத்தி இன்னும் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்குவோம். இப்ப நீங்க இந்த பிசினஸ்க்குள்ள வந்து மத்தவங்க எல்லாம் பேசிட்டீங்களா, எந்த மாதிரி பிளஸ் ஆர் மைனஸ் பாக்குறீங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த பிசினஸ் பீப்புள்ஸ்? ப்ரோ அதாவது பிளஸ் ஆர் மைனஸ்லாம் இல்லை, எல்லாத்துலேயும் இருக்கு. பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. நம்ம வந்து நெகட்டிவ் வந்து இந்த காலம் வாங்கி அந்த காலம் விட்டுறணும். இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ வீடியோஸ் பண்ணுறோம், நம்ம உண்மையை தான் சொல்கிறோம். அதாவது ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த ஃபுட் இப்படி இருக்குன்னா நாளைக்கு அதே டேஸ்ட் இருக்குமோ சொல்ல முடியாது. அதில் தான் நான் வீடியோவில் சொல்லிடுறது. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்லுங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டுறது. ஏன்னா இன்னைக்கு இருக்க டேஸ்ட் நாளைக்கு இருக்குமோ சொல்ல முடியாது யாராலையுமே. நம்ம தாயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டேஸ்ட் செய்கிறாங்கன்னா நாளைக்கு அதே டேஸ்ட் இருக்காது. இதுதான் மெயின். ஆனா மக்கள் அதை புரிஞ்சுக்காம என்கிட்ட சொல்லுவாங்க, நீ வந்து இதை காசு வாங்கிட்ட போல, அதனாலதான் வந்துட்டு நீ வந்து நல்லா இல்லது நல்லா இருக்குன்னு சொல்ற. அப்படிலாம் இல்லை. நான் வந்து காசு வாங்குறேன் வாங்கலாம் அடுத்த விஷயம். ஆனா இது வந்து மக்கள் வந்து ட்ரை பண்றது, இதெல்லாம் அவங்களுக்கும் ஹெல்த். நம்ம நல்லா இல்லாததை வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன் எப்பயுமே. இதுதான் நம்மளோட இது. வாசன் விஷுவல்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ ப்ராடக்ட் வீடியோ தான் போடுறீங்களே தவிர ஏதாவது ஃபுட்டு மக்களுக்கு நல்ல செய்திகளே கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க. யாருக்கு சொன்னாலும் தெரியல. ஆனா அதுவும் மக்கள் யூஸ் பண்றதான ப்ராடக்ட்டும். அது அதனாலதான் போட்டுட்டு இருக்கோம். இது ஒரே பாயிண்ட்ல முடிஞ்சு போச்சு. அதான் அவ்வளவுதான். மக்கள் யூஸ் பண்ற ப்ராடக்ட் தான் போட்டுட்டு இருக்கோம். நம்ம அடிஷனலா ஏதாவது போடல, எடுத்து வந்தாலும் போடல. டெய்லி யூஸ் பண்ற ப்ராடக்ட் தான் போட்டுட்டு இருக்கோம். அது ஆஃபர் கிடைக்குது, டிஸ்கவுண்ட் கிடைக்குது, மக்கள் யூஸ் பண்ணணும்ல, அதுக்காக தான். வாசன் விஷுவல் பாருங்க எப்படி தப்பிக்கிறாரு. இந்த மூலையை நீங்க இன்னும் நிறைய இடங்கள்ல அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க தான் அடுத்த திருச்சி. நான் சொல்றேன், எனக்கு சொல்லி தர ஆள் இல்ல. இப்போ கல்ட்டிங்கல்ல பண்ணிடுவோம். உங்களுக்கு தான் ஆள் இருக்காங்களே ஏதோ. இல்ல கண்டிப்பா என்னோட சப்போர்ட் என்னவோ அதை பண்ணுவேன். நீங்க பெரிய ஆளு ப்ரோ. எங்களோட நீங்க எல்லாம் அங்க டாப்ல இருக்கீங்க. சரி சொல்றேன், அதனால வெள்ளை சட்டை சொல்றல கரெக்டா. இதை நம்ம இப்ப வந்து என் பண்ணிக்குவோம். இப்படிக்கு ஃபன் பஸ் டிரைவர்.